வெல்கம் டு நீலவேடு ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ஓட சிலபஸை தான் பார்த்துட்டு வரோம். அதில் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் டே 1ல் பார்ப்போம். டே 1ல் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு போகும். அடுத்தது அதுக்கு அடுத்து வர வர நம்ம 11th 12th அவுட் சோர்ஸ் பார்த்துட்டு வருவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு வாங்க சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உள்ளே இருந்த சிறுவர் பூங்காவில் இருந்து சிறுவர்களின் சிரிப்பு சத்தம் பாலமாக கேட்டுக்கொண்டே இருந்தது. சரக்கு மரத்தில் சறுக்கி கொண்டும் சிலர் சீசாவில் மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டும் இருந்தனர். ஸோ பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா சும்மா கதை மாதிரி தான் இருக்கு. ஒரு இருவருக்கு ஒரு பூங்காவில் விளையாட இருக்கும்போது அது சும்மா ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துட்டு வரும். ஓகேங்களா? இப்போ கிராமங்களில் தான் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கும். ஓகேங்களா? கிராமங்களில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை, ஓகேங்களா, வாரம் அல்லது மாதம் ஒரு முறை ஓர் இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம்தான் சந்தை. ஓகேங்களா? அதாவது கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை, ஓகேங்களா, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்களின் தேவைக்கேற்ப பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை இடம்தான் சந்தை என கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய, அன்றாட தேவைகள்ல நமக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களை தான் நுகர்வு பாண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அங்காடியிலிருந்து, அங்காடின்றது அந்த கடைகள் இருக்குல்ல, அதுதான் அங்காடின்னு சொல்லுவாங்க. அதுதான் அங்கு வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் அதை நுகர்வு பண்டங்கள் என்றாங்க. அது அரிசி, துணி, மிதிவண்டி போன்றவை. ஓகேங்களா? அடுத்ததான் நான் பார்க்க போறது சேமிப்பு என்றனா நுகர்வு செலவு. நுகர்வு செலவுனா என்னன்னா, இன்னைக்கு இப்போ நாம நுகர்வு பண்றாலும் பார்த்தீங்களா, அது மாதிரி அன்றாடைக்கு நுகர்வு செலவு போக இல்லை எதிர்காலத்துக்கோ நுகர்வு செலவு போக எதிர்காலத்துல தேவைப்படும் அப்படின்ற ஒரு தொகையை எடுத்து வைக்கிறது தான் சேமிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க? நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையாகும். அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை உழப்போல இல்லாகி தோன்ற கெடும். இந்த திருக்குறள் முக்கியம், எக்கனாமிக்ஸ்ல வர்றது கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால தன் செல்வத்தின் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை பாத்தீங்கன்னா இருப்பது போல தோன்றி இல்லாமல் போய்விடும் அப்படின்றது அதுக்கான பொருள். ஓகேங்களா? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இழ போல இல்லாகி தோன்ற கெடும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பழைய காலத்தில், ஓகேங்களா, பழைய காலத்தில் பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை என ஒன்று இருந்தது. ஓகேங்களா? பழைய காலத்துல பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்தது. ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வதுதான் அது. ஓகேங்களா? பண்டமாற்று முறைன்றது பழைய காலத்துல இருந்தது. அது எப்படின்னா, ஒரு பண்டத்துக்கு பதிலா இன்னொரு பண்டம், அதாவது நம்ம அரிசியை கொடுத்தது அங்க கேழ்வரகு வாங்கிக்கிறது, அப்படின்னா அங்க ஆட்டின் பாலை கொடுத்தது இங்க தானியம் வாங்காது, அந்த மாதிரி ஒரு முறைன்றது. ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அதுலேயும் பிரச்சனை என்னன்னா, பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு. பார்த்தீங்கன்னா பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்ததுனால பண்டமாற்று முறை முடிஞ்சு அது நாணய முறையா வந்தது. நம்ம விவசாயம் தான் நம் நாட்டின் ஆணி வேராக திகழ்கிறது. ஓகேங்களா? விவசாயம் தான் நம் நாட்டின் பொருளாதார ஆணி வேராக திகழ்கிறது. அடுத்தது பாக்ஸ்ல பாருங்க, முதல் நிலை தொழில்கள். முதல் நிலை தொழில்கள் உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படுகிறது. ஓகேங்களா? உணவு தொழிலுக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படுகிறது. அதுல என்னன்னா, வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன்பிடித்தல், சுரங்க தொழில், காய் கனிகள், தேன் மூலிகை, ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் போன்றவற்றை முதல்நிலை தொழில்கள் என்றாங்க. ஸோ முதல்நிலை தொழில் என்னது? உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதுதான் முதல்நிலை தொழில். அது வேளாண்மை, சுரங்க தொழில், மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல், கால்நடை வளர்த்தல் போன்றவற்றை பொருட்களை சேகரித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இரண்டாம் நிலை தொழில்கள். ஓகேங்களா? இரண்டாம் நிலை தொழில்கள் இது முதல்நிலை தொழில் மூலம் சேகரிக்கப்படும்
சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவையான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள் என்று சொல்றாங்க. அது தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து, ஓகேங்களா, முதல் நிலை தொழிலிருந்து சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை, ஓகேங்களா, இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுது இரண்டாம் நிலை தொழில். இதுல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி தேவையான மூலப்பொருள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க, மூலப்பொருள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. வேளாண் அடிப்படை தொழில்கள், இது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அடிப்படையிலான தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல். காடு சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா காகித தொழில், மர சாமான்கள், கட்டுமான பொருட்கள். கனிம தொழிற்சாலைகள் சிமெண்ட், இரும்பு, அலுமினியம். ஓகேங்களா, கனிம தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். கடல் சார் தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் உணவு பதப்படுத்தல். ஓகேங்களா, என்னது கடல் உணவு பதப்படுத்தல். அடுத்து கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாருன்னா, கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். ஞாபகம், மகாத்மா காந்தியடிகள். அடுத்தது இரண்டாம் நிலை தொழில்கள். இரண்டாம் தொழிலில் மூன்றாம் நிலை தொழில்கள், அதாவது தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால், ஓகேங்களா, உற்பத்தி துறைக்கும் தொழில்துறைக்கும் தேவையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சேவைகளை வழங்கினால் இவை சேவைத்துறை. ஓகேங்களா, முதல் நிலைத்துறை வேளாண்மை துறை, இரண்டாம் தொழில்துறை, மூணாவது சேவைத்துறை. ஓகேங்களா, இது போக்குவரத்துனா சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில் வரும். தொலைத்தொடர்புனா அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். ஓகேங்களா, தொலைத்தொடர்புனா அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகனம் பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வங்கினா பண பரிமாற்றம், வங்கி சேவைகள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மூன்றாம் நிலை தொழில்கள், சேவை துறையை சேர்ந்தது. அதாவது மூன்றாம் நிலை தொழில்னா என்னது, தொழில்துறை, அதாவது தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்யவும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஓகேங்களா, அதுதான் சேவைத்துறை. அதுல போக்குவரத்துனா சாலை, ரயில், கடல், ஆகாயம். தொலைத்தொடர்புனா அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகனா பொருட்களை வாங்குதல், கொள்முதல் செய்தல். வங்கினா பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். ஓகேங்களா, இப்ப உலகத்தில் பார்த்தா மக்கள் தொகையில் 50% மேல் அதிகமான மக்கள் நகரங்கள் தான் வாழ்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 47% வாழ்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 47% தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. அடுத்து இது வந்து 6th முடிச்சு அடுத்து 7th பார்ப்போம். ஓகேங்களா, கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, தானியங்களை உற்பத்தி செய்வது விவசாயம். தேன் சேகரித்தல் என்பது முதல் நிலை தொழில். மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது, மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில். காந்திகள் கூற்றுப்படி கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு ஆகும். அடுத்து தமிழ்நாட்டில் 40% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றார்கள். ஓகேங்களா, அடுத்து பொறுத்துக சரியான விடை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பேசிக் தான். ஓகேங்களா, அடுத்து போக தான் டீப்பா இருக்கும், பார்க்கலாம். அடுத்து 7th பார்ப்போம்.